அது எந்தன் வாழ்விலே என்னோட வாழ்க்கையில் அவருடைய கிருபையும் இரக்கமும் மாறாது. சந்தோஷமா கைத்தட்டி நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு நீங்க பாடணும். நீங்க சொல்லணும், உங்க கிருபைக்காய் என்னை விட்டு விலகாத ஆண்டவர். அந்த லைனை சொல்லும்போது உணர்ந்து சொல்லணும், இதுவரை நம்மை அவர் கைவிட்டதே இல்லை, எந்த சூழ்நிலையில் கைவிட்டதே இல்லை. அதனால சந்தோஷமா கைத்தட்டி என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதரே, உம்மை ஆராதிக்கும்படி இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேனப்பா. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. யெகோவா நிசி என்ற மாணவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்ப. சொல்லுங்க சத்தமா, யெகோவா நிசி என்ற ஜெயம், யெகோவா ஷம்மா என்னோடு. நான் சத்தமா, யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். இன்னொரு தடவை, யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், எழுந்து கைத்தட்டி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பர். சொல்லுங்க அவரை பார்த்து, யெகோவா ரஃபா எந்த சுகம். எஸ் லார்ட், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும்
கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர். உங்க சத்தம் கேட்கட்டும். யெகோவா ரப்பா மானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. ஹல்லேலூயா. மலைகள் பர்வதங்கள் அப்படின்னா என்னது? நாம் நம்பி இருக்கிற மனிதர்கள், நாம் நம்பி இருக்கிற சொத்துக்கள், அது நினைச்ச நேரம் வரமாட்டேங்குது. சொத்து விற்று வந்துடும், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு எதையோ ஒன்று ஆரம்பிச்சிடணும், ஆனால் பார்த்தா வரமாட்டேங்குது. அதனால தான் அந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இதெல்லாம் விலகினாலும் பெயர்ந்து போயிடுச்சுனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போகிறதுங்கிறது ரொம்ப அது நினச்சி பார்க்க முடியாத. பர்வதங்கிறது பெரிய மலை, தொடர்ச்சியான மலை, இமயமலையை தான் பர்வதம்னு சொல்கிறது. சின்ன குன்றெல்லாம் கிடையாது. அது பெயர்ந்து போகுது அப்படின்னு அர்த்தம். அது இதுவரை நம்ம பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். சொல்கிறாங்க முந்தி இமயமலையே இல்லை, எங்கேருந்தோ வந்துருச்சுங்க திடீர்னு, கண்டங்கள் அசைஞ்சிருச்சு, அப்படிலாம் நிறைய தியரியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல, எப்படி இருந்துச்சோ என்ன நடந்துச்சோ தெரியல. அப்போது பெயர்ந்து போகிறது அது நடந்தால் கூட அவர் கிருபை அவர் இரக்கம் மாறவே மாறாது. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அதை நம்ம பிடிச்சிக்கலாம், அதன் மேலே நம்பிக்கையாக இருக்கலாம். அதனால தான் அந்த பாட்டில் என் வாழ்வில் என்றும் போதுமானவர்ங்கிற லைன் தான் எல்லா ஸ்டான்ஸாலையுமே வருது. அவர் போதுமானவராக இருக்கிறார், ஏசு போதுமானவராக இருக்கிறார், ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அப்பா பிதாவேன்னு கூப்பிட, புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து அப்பான்னு கூப்பிட வச்சு போதுமானவராக இருக்கிறார், பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருக்கிறார். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, நீங்கள் பாடணும் அந்த பாட்டை. சிங்காசனத்தில் இருந்து இந்த பாட்டு சும்மா சொல்லிடுவோம் சிங்காசனம்னு. சில பேர்லாம் சிங்காசனத்தில் ஏறிட்டு இறங்குறதுக்குள்ளே அவங்களுக்கு படாத பாடம் இருக்குது. ஆனால் இவர் எல்லா சிங்காசனத்துக்கும் மேலே ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துருந்தவர், நமக்காக மனுஷனாய் ஒரு ஏழை மாட்டு தொழுகையில் பிறந்து அந்த ஆடுகளை வைக்கிற அந்த கல் இதில் படுத்து நமக்காக மனுஷனுக்காக அவர் வரலைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? எந்த நம்பிக்கையுமே இருக்காது. அவர் மனுஷனாக பிறந்து வரலைன்னா ஆதாமின் சந்ததிக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆதாமின் சந்ததியாகிய நம்ம இன்னைக்கு நம்பிக்கையோடு இருக்கோம். இன்னைக்கு இருக்க கஷ்டம் ஓகே, இன்னைக்கு இருக்க நெருக்கம் நாளைக்கு சரியாயிடும், எத்தனையோ தடவை எனக்கு சரியாயிடுச்சு, அது மாதிரி சரியாயிடும் அப்படின்னு எங்கேருந்து நம்பிக்கை வருது நமக்கு? அவர் மனிதனாய் பிறந்து எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்திருக்கிறார். இன்று எனக்குள் இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என் கண்ணீரை காண்கிறார், எனக்கு விடுதலை தருகிறார், இதுவரை தந்தார், இனிமேலும் அவர் என்னோடு கூட இருப்பார், நடத்துவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. சந்தோஷமாக கைத்தட்டி சிங்காசனம் விட்டு இறங்கி நீங்க பாடணும், நல்ல கைத்தட்டி சந்தோஷமா பாடணும்.
கைத்தட்டி, சின்ன பிள்ளைகளை கைத்தட்டி. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூண்டு, சிங்காசனம் விட்டிறங்கி என் தாழ்வில் என்னில் அன்பு கூண்டு, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீதே, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீதே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவை நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்று, நீங்க சொல்லுங்க, என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நல்ல கைத்தட்டியா. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார். நல்ல கைத்தட்டி சத்தமா. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம், ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டு. சொல்லுங்க சத்தமா. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் தடவை நன்மையினால், நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார், நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல் புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல் புது பலன் கொண்டு உயர பறந்திட. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த நீதிமொழிகள்
7 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஆரம்பத்தில் முதல் கொஸ்டின் எழுதி கொடுத்தது 35 பேரோ என்னமோ, அப்புறம் எழுதி கொடுத்தது 15 பேரோ 20 பேரோ. 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் எழுதி கொடுத்தது 6 பேரோ 7 பேரோ. அப்படியே குறைஞ்சி வந்து கடைசி கொஸ்டின் என்கிட்ட வந்து சேர்ந்தது 3 பேர் கொஸ்டின் ஆன்சர் தான் வந்து சேர்ந்துருக்கு. எல்லாரும் எழுதணுங்கிறதுக்கு தான் வரிசையாக கொஸ்டின் எடுத்திருக்கேன். உள்ளெல்லாம் தேட வேண்டாம், நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, வரிசையாக இருக்குது. பைபிளை திறந்து வச்சு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் அடுத்தடுத்த வசனத்தில் இருக்குது. எல்லாரும் எழுதணும். இதை யோசிக்கும் போது நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கிறத பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பைபிளே தொடுறதில்லை வீட்டில் அப்படிங்கிறது தெரியுது. நமக்கு ஜீவனே அதுலேருந்து தான் வருது பாருங்களேன். வார்த்தையால் தான் நமக்கு வாழ்க்கையே. வார்த்தையில் தான் நம்ம வாழ முடியும், நம்ம பிள்ளைகள் வாழ முடியும். வேறு எங்கேருந்தும் நமக்கு வாழ்க்கை கிடையாது. அதனால் கட்டாயமாக இதுவரை எழுதி கொடுக்காதவங்க கொஸ்டின் வச்சுருந்தீங்கன்னா எழுதி கொடுங்க. இன்னைக்கிலேருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரத்துக்கு 4 அதிகாரத்துக்கு ஒரு கொஸ்டின், அதுலேயும் 7 கொஸ்டின் வரும். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் ரொம்ப அழகாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நம்ம முக்கியமாக அடிக்கடி படிக்க வேண்டிய விஷயம் 28 அதிகாரத்தை அப்போஸ்தலர். ஏன்னா சபையை பற்றி அங்கே தான் வருது. சபை எப்படி ஆரம்பித்தது, சபையில் என்னவெல்லாம் நடந்தது, சபை மாடல் சபை, மாதிரியான சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே தான் காட்டப்பட்டிருக்கிறது. சபையில் இருக்கிற சீஷர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், சபையில் போதகர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், அதெல்லாம் அங்கே இருக்குது. ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, சீஷர்கள் என்ன செஞ்சாங்க அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிச்சா தான் தெரியும். பந்தி விசாரணை செய்தவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் எல்லாம் போட்டிருக்கு. அப்போது நம்ம அதை படிக்கும்போது, அதை எழுதும் போது, இது மாதிரி எங்கள் சபையை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜெபத்தோடு நீங்கள் எழுதணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால் இன்றைக்கி கட்டாயமாக அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு போங்க. ஒரு குடும்பத்துக்கு 1 கொண்டு போய் அதை எழுதுங்க. அதில் ஒவ்வொரு வசனத்துலேயும் 8-9 வார்த்தை இருக்குன்னா 8-9 கொஸ்டின் எடுக்க முடியும். அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் வந்து அப்படி சாரத்தை புழிஞ்சு அப்படி வச்ச மாதிரி, மற்ற புக்கு மாதிரி கிடையாது பாருங்களேன். அதனால் அதை வந்து சந்தோஷமாக படித்து ஜெபத்தோடு படித்து எங்களை அப்படி மாற்றுங்க அப்படி சொல்லணும். அப்படி அந்த ஜெபத்தோடு நீங்கள் எழுதும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டால் தான் நான் தருவேன். நான் எழுதுகிறேன், கேட்டால் தான் நான் தருவேன். நான் வந்து யார்கிட்ட தர மாட்டேன். ஏன்னா நீங்கள் வாங்கி உள்ளே வச்சுட்டு போயிடுவீங்க. ஆண்டி கொடுப்பாங்க, பாஸ்டரம்மா அப்படித்தான் அவங்களுக்கு வேலை என்ன, அவங்க சும்மா வீட்டில் இருக்காங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டாம். சரியா? நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டால் தான் உங்களுக்கு தரப்படும். அதனால் எழுதுங்க. கட்டாய மாற்றம் நடக்கும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது முழுசும் இறங்கிடணும் பாருங்களேன். அரைகுறையாக நின்னோம்னா அந்த உலகத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது, இங்கே உள்ள ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாது. போக 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 உள்ளே இறங்கிட வேண்டியதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான், நிற்கவே கூடாது எங்கேயுமே. உள்ளே வந்துட்டோம்னா ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும் அப்படி இல்லை. கர்த்தர் நம்மளை சரிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவருக்கு விட்டு கொடுத்துட்டே இணங்கிக்கிட்டே போகணும். உள்ளே போயிட்டே தான் இருக்கணும். எவ்வளவாய் போகிறோமோ அவ்வளவாய் நம்ம அவருடைய சித்தத்தில் இருப்போம், நல்லா இருக்கும். பாதியில் நின்று அங்கேயும் பார்த்து இங்கே பார்த்து நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து நம்ம அதை பார்த்து இதை பார்த்து அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிசாசு சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இதில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. அதனால் சந்தோஷமாக அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுங்க. இந்த பாட்டு நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, ஆராதனை பாட்டு. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், அவரை பார்த்து உம்மை ஆராதிக்கும்படி தான் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளை சந்தோஷமாக பாடணும், நீங்கள் பாடணும், எல்லாரும் பாடணும். பாதியான எண்ணெயை நீங்கள் மாற்றுறீங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே